இவ்வளோ நாளா நம்ம பீட்டா ஃபிஷ் டேங்க்ல தான் நெறைய பிரச்சனை நடந்ததுன்னு பார்த்தா, இவனுங்க நல்லா தான் இருந்தானுங்க. என்ன பிரச்சனையோ தெர்ல, இவன போட்டு தள்ளியிருக்கானுங்க. இந்த மீன் இறந்தே 2, 3 நாள் இருக்கும் போல இருக்கு. ஒரு மாரி ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு. வயிறுல வேற டேமேஜா இருக்கு. இதுக்கு காரணம் யாரா இருப்பா அப்படின்னு டேங்க்ல தேடி பார்க்கும்போது, என் கண்ல இவன் மாட்னான். இவன் தான் அவன போட்டு தள்ளியிருக்கான்னு நெனைக்கிறேன். இவனோட ஃபின்ஸ்லயும் செம்ம டேமேஜஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க 2 பேரும் சண்ட போட்டு அதுல ஒருத்தன் இறந்து போயிட்டான்னு நெனைக்கிறேன். சரி நம்மளும் டேங்க கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னு ஸ்பாஞ்ச வச்சு அந்த கிளாஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தண்ணீல இருக்க அழுக்கெல்லாம் நல்லா கெளப்பி விட்டுட்டேன். ஏன்னா, அந்த ராக்ஸ் கீழ இருக்கதெல்லாம் நம்ம வெறுமையா அந்த சைஃபோன் வச்சு உறிஞ்சோம்னா வராது. ஸோ, அதனால இது மாரி கெளப்பி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் செட்டில் ஆக விட்டு, அதுக்கப்புறம் எடுத்தோம்னா, மேல இருக்க அழுக்கு மட்டும் அழகா எடுத்துடலாம். ஒரு 2 நாள் அப்படியே வச்சிருந்த மினரல் வாட்டர் வந்து எடுத்து அப்படியே ஊத்திட்டேன் அதுல. ஊத்துனதுக்கப்புறம் தண்ணி இப்படி தான் இருந்துச்சு. நான் கம்ப்ளீட்டா வாட்டர் சேஞ்ச் பண்ணல. ஒரு 50% தான் சேஞ்ச் பண்ணேன். அப்புறமா அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் சால்ட்டு, அப்புறமா பேராசிட்டமால் மெடிசனும் போட்டேன். நெக்ஸ்ட் டே டேங்க் பயங்கரமா கிளியர் ஆயிடுச்சு. ஃபில்டர் நல்லா ஓடுனனால, க்ளவுடியா இருந்த வாட்டர் எல்லாமே நல்லா கிளீன் ஆயிடுச்சு. இப்ப டேங்க் பாருங்க செம்மையா இருக்குல்ல. அப்புறம் ஒரு சின்ன அப்டேட் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பத்தி ரொம்ப நாளா எந்த அப்டேட்டுமே குடுக்கல. இப்ப பாருங்க நம்ம மாலிஸ்லாம் எவ்வளோ பெருசா இருக்குன்னு. நம்ம கிவ் அவே குடுத்து போக, அதுல இருந்த ஃப்ரைஸ் மட்டுமே இந்த அளவுக்கு பெருசாகி மல்டிப்ளை ஆயிருக்கு. இந்த டேங்க்ல வாட்டர் சேஞ்ச் பண்ணியே பல மாசம் ஆகுது. ஆனா ஃபிஷ்லாம் நல்ல ஹெல்தியா பயங்கர ஆக்டிவா இருக்கு. அப்புறம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பேஜ ஃபாலோ பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.